அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று என்னுடைய மகன்களின் கல்யாண காலங்கள், அதாவது பெண் பார்க்கும் படலங்கள், இதை பற்றிலாம் கொஞ்சம் என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ பெண் மாப்பிள்ளை தேடி கல்யாணம் செட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. அது அனைவருக்கும் தெரிந்தது. இதெல்லாம் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முக்கியமாக பெண்கள் பொண்ணு வச்சுக்கிறவங்க நாட்டில் பெண்களுடைய விகிதாச்சாரம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆண் பெண் விகிதாச்சாரம். இருந்தாலும் பெண்கள் பலவித எதிர்பார்ப்புகளை வைக்கிறார்கள் பெண் வீட்டார். அதுதான் உண்மையானது. பொண்ணுக்கு 30 வயசு ஆனால் கூட பரவாயில்ல, 20 வயசு ஆனால் கூட, 25 வயசு 30-35 வயசு ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. பொண்ணுக்கு வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி நினைக்கல. எல்லாம் யாரை எங்க போனாலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாரா மாப்பிள்ளை, அரசாங்கத்தில் உத்தியோகம் இருக்கிறாரா அப்படிதான் கேட்குறாங்க. அதனால எல்லாருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. என்னுடைய பெரிய மகனுக்கு பெண் பார்க்கும் பொழுது நம்மளாம் போய் எங்கேயும் பொண்ணு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால புரோக்கர் மூலயமா தான் நாங்கள் பெண்ணுக்கு 2-3 புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடியே இந்த திருமண தகவல் மையம், தமிழ் மேட்ரிமோனி, பாரத் மேட்ரிமோனி, வண்டியர் மேட்ரிமோனி, அப்படி இப்படிலாம் என்னவோ மேட்ரிமோனிலாம் இருக்கும். அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் 3 மாசத்துக்கு 6000 என்னவோ அந்த மாதிரி. அதுலேருந்து நிறைய பொண்ணுங்களாம் இருக்கும். ஆனால் யாரை கேட்டாலும் அரசாங்க உத்தியோகமா இருக்கா, எதிர்பார்ப்பு அரசாங்க வேலை, எதிர்பார்ப்பு அரசாங்க வேலை. சரி, பொண்ணு நல்லா இருக்கு, பையனும் நல்லா இருக்கிறான், பையனை பார்த்தாவது கொடுப்பாங்களா அப்படின்ட்டு நான் அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு 15-20 பெண்களுக்கு நான் லைக் கொடுத்து விடுவேன். மறுநாள் காலையில் எழுந்தா இந்த 15-20 பெண்களுடைய ப்ரொஃபைல் இருந்து டிக்ளைன் 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 அப்படிதான் வரும். நானும் பார்த்து 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 கிட்டத்தட்ட 1000கணக்கில் பொண்ணு பார்த்து அழுத்து போய் விட்டுட்டேன். அப்புறம் இந்த புரோக்கர்கள், நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு புரோக்கர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். சொல்லிதுன்னா எப்பயுமே அவருடைய வழக்கமான தோரணை என்னன்னா, உடனே பைக்கில் வருவார், ஹீரோஹோண்டாவில் வருவார், அவசர அவசரமாக வருவார். கிடைச்சிருக்கு, இன்னும் இருக்குங்க, நீங்கள் 4-5 பொண்ணு பாருங்க, அப்படியே ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வருவார். ஃபைல் எடுத்துகிட்டு வந்தால் அது இன்னும் நிறைய இருக்கும். நிறைய பொண்ணுங்க லிஸ்ட் இருக்கிறா, இதில் எது ஒன்றுமோ உங்களுக்கு சொல்லுங்க பார்த்துடலாம் அப்படின்னா. பார்த்தா அப்படியே தள்ளி தள்ளி பார்த்தா எல்லாம் வயசு பெருசாக இருக்கும். எல்லாம் பார்த்தா வயசு பெருசாக இருக்கும், 35 வயசு 30 வயசு, அதெல்லாம் கல்யாணம் பண்ணாத இருக்கும். அதெல்லாம் கடைசியில் தேர்ந்து பொறுக்கி எடுத்தால் ஒரு 4-5 தான் இருக்கும். 4-5 சரிங்க, இதை என்ன ஜாதகங்க தம்பி இது அப்படிலாம் வாங்கிட்டு, சரி ஜாதகம் பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் வளர்த்துவார் எப்படியும். சரி, புரோக்கர் ஆச்சே, அவர் நல்லபடியாக கவனிச்சா தானே நல்ல பொண்ணா பார்த்துக்க விற்பாரு அப்படிதான். வந்த உடனே ஒரு காஃபி தான். அவர் பார்த்து ஒரு 2 ஜாதகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாருன்னா கூட, பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனாருன்னா கூட கையில் 500 கொடுத்துருச்சாகும். போவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு ஓடி வருவார், அதே மாதிரியே காமிப்பார். மறுபடியும் பார்த்தா இதே பாடி தான். மறுபடியும் ஒரு 500 கொடுத்துருப்போம். வேற ஒரு புரோக்கர் வருவாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். இது மாதிரியே இவங்களுக்கு, புரோக்கர்களுக்கு காசு கொடுத்து நம்ம வெறுத்து போச்சு.
ஏன்னா அதாவது ஏதாவது இட்டு போய் காமிச்சா கூட பரவாயில்ல. அப்புறம் ஒரு முறை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நீங்க அடுத்த முறை வர பார்த்து ஏதாவது ஒன்று ரெண்டு பொண்ணாவது இட்டு போய் காமிங்க, இல்லைன்னா நான் எதுவுமே நான் வந்து காசுலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு ஒரு நாள் வந்தார். வந்துட்டு என்னங்க நீங்க இட்டு போயிருக்கீங்களா காமிக்கலாம், போலாங்க போலாங்க அப்படின்னாரு. சரிட்டு நாங்களும் ரொம்ப சந்தோஷமா சார் ரைட் போகலாம் அப்படின்ட்டு கார் எடுத்துக்கிட்டு அவரையும் உட்கார வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்ல போகிறோம். போயிட்டு அந்த ஊராண்ட அந்த வீட்டினுடைய அந்த தெரு முனையில் நின்றுட்டு ஃபோன் பண்ணுறாரு. காருக்கு வெளியே வந்து, ஏங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை ஒருத்தர் இட்டுன்னு வந்துருக்குறேன், பாப்பா ரெடியாக சொல்லு. எங்களுக்கு கேட்குது, அடப்பா என்னடா இப்போதான் பாப்பா ரெடியாக சொல்லுன்றான், சொன்னானா இல்லை தெரியலையே அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்றது தெரியல, இல்லைம்மா நீ ரெடியாக சொல்லு, எல்லாம் நான் வந்து நேரடியாக பேசிக்கிறேன் அப்படி இப்படி சொன்னாங்க. சரி அதெல்லாம் தெரியல. சரின்ட்டு நாங்களும் முறைக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தால் இதை பழம் வெத்தலை பாக்கு பூ அதெல்லாம் வாங்கிட்டு போகணும் இல்லையா. முறைக்கு அது மாதிரி வாங்கிட்டு போயிட்டு உள்ளே போனோம், உக்காந்தோம். அவர் வந்து அது ஒரு போலீஸ் போல பிசி போல இருக்கு. பிசி அவர் வெளியே இல்லை ஆள், அவங்க வீட்டில் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பொண்ணு இருந்தாங்க அவருக்கு. நாங்கள் போய் வெராண்டாவில் உட்காந்தோம். அவசர அவசரமாக இந்த புரோக்கரை கூப்பிட்டாங்க அந்த அம்மா. கூப்பிட்ட உடனே, ஏங்க நாங்கள் வந்து கவர்மெண்ட் உத்தியோக மாப்பிள்ளை தானேங்க கேட்டோம், நீங்கள் ஏங்க இவங்களாம் இட்டு வரீங்க, வேலை இல்லாதவங்கள அப்படி இப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு கேட்குது. கேட்ட உடனே எங்களுக்கு ஐயோ என்னடா பகீர்னாச்சு, என்னடா அது இவ்வளோ அசிங்கப்பட்டமே அப்படின்ட்டு. உடனே இவன் ஏதாவது குழப்பம் அப்படின்ட்டு டக்குன்னு, ஏமா ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு எங்களை வந்து சொல்லிட்டுன்னு வந்தார். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுவரை சொல்லி தான் நாங்கள் வந்திருக்க மாட்டோம், அதனால் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அதை பற்றி பரவாயில்ல, நாங்களாம் ஒன்றும் நினச்சிக்கல, இருக்கட்டும்மா பரவாயில்ல சந்தோஷம், இதில் போயிட்டு என்ன கிடக்கு, நான் கிளம்புறோமா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. இல்லைம்மா அதை பற்றி பரவாயில்லம்மா அப்படின்ட்டு இந்த பழம் இதெல்லாம் இதில் எடுத்துகிட்டு வந்தில்ல, அதை அப்படியே டேபிள் இது மேலே வச்சுட்டு, ஏன்னா இது பழம் ஏம்மா இதெல்லாம் போய் என்னம்மா நம்ம ஒருத்தர் சொந்தக்கார மாதிரி தான்மா, பொண்ணு கொடுத்தா என்ன பொண்ணு கொடுக்கலாம் என்ன, அதெல்லாம் போய் என்னம்மா கிடக்குது, அதெல்லாம் பரவாயில்லம்மா அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புனா அவங்க வந்து ஒரு 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 இதுவாக ஒரு ஒரு இதோ எடுத்துக்கிட்டாங்க. சரிங்க அப்படின்ட்டாங்க சங்கடப்பட்டுக்கிட்டு. அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்புறம் கார் எடுத்து புறப்பட்டோம். என்னங்க இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட புத்தி கட்ட வேலை செய்கிறீங்க. அப்புறம் இன்னும் இல்லை சார், இன்னொரு இடம் இருக்குது அங்கே போகலாங்க அப்படின்னு. ஏங்க அங்கேயாவது சொல்லிட்டீங்களா, பையனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, படித்து தான் இருக்கிறான், டிகிரி படிச்சிருக்கிறான், வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்களா. இல்லை அதெல்லாம் சொல்லிட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு. சரி பரவாயில்லடப்பா, சரி இங்கேயாவது சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு சரி நாங்கள் போனோம். அங்கே போனால் போய் நிறுத்திட்டு காலையிலே சொல்லியிருப்பார் போல இது வரேன்ட்டு. சரி அவங்களும் வந்து ரொம்ப இதே மாதிரி இதே மாதிரி வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். போய் தட்டு வச்சுட்டு உட்காந்தோம். அவங்களும் மிகவும் புன்முறுவலோடு வரவேற்றார்கள். ரொம்ப நல்ல குணமான ஆளுங்களாக இருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் எங்கள் வீட்லேயும். அப்புறம் வந்து என்னன்னா புரோக்கர்கிட்ட அவங்க கேட்குறாங்க, ஏங்க நேற்றுக்கே 2 சொல்லியிருக்க வேண்டியது தானே, பாப்பா நேற்றுக்கு தானே பெங்களூர் போச்சு ஆயா வீட்டுக்கு, சொல்லி தான் நாங்கள் நிறுத்தி வச்சுருந்துருப்போம்ல அப்படின்றாங்க. அட கூறு கட்டவனை, இவன் இதையாவது முதல்ல சொல்லிடக்கூடாதா, சரி பொண்ணு இருக்கு பார்த்தா வந்து பார்த்துருக்கலாம் ஒரு வழியா அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கணும். சரி இன்னும் பொண்ணு கொடுக்குறேன்றாங்க. சரி பொண்ணு ஃபோட்டோ காமிச்சாங்க, பொண்ணு நல்லா இருந்தது, சிவப்பா நல்லா இருந்தது. சரி பரவாயில்ல இருக்கட்டும்,
அப்படின்ட்டு நாங்கள் பரவாயில்லைங்க, சரி அப்புறம் பொண்ணு வந்த கூட தான் வரோம் அப்படின்னாங்க. இல்லை வாங்க, நீங்கள் பொண்ணு வந்த கூட வாங்க, பொண்ணு வர வச்சிடுறேன் அப்படின்னாங்க. சரி, இதாவது ஒரு பாசிட்டிவாக பதில் சொல்கிறாங்களே, சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு நம்மள அப்படின்ட்டு போய் ஒரு ஒரு சந்தோஷத்தோட ரொம்ப நாங்களும் சரின்ட்டு கிளம்பி வந்தோம். வந்த பிற்பாடு அவருக்கு பார்த்து நல்ல தடப்பெல்லாம் இதெல்லாம் மிக்சர் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம் அவர். அனுப்பிச்சி விட்டு ஒருபாடு அப்புறம் வந்து அடுத்த சனிக்கிழமை ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க பெரியம்மா சொன்னாங்களாம், பக்கத்து ஊர் தானே, நம்ம போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் பாப்பா அப்புறமாவோட வரட்டும், அது வரப்போ வரட்டும், நம்ம ஞாயிற்றுக்கிழமை அவர் லீவில் இருப்பார், மாப்பிள்ளைக்கு அப்பா, அதனால் லீவ் அவர் இருப்பார், எனக்கு லீவு, நான் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக வர பார்த்து வர வேணாம்னு சொல்ல முடியும். வாங்க வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு நம்மள எல்லாரையும் பார்த்தாங்க, மனுஷாளுங்களை பார்த்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுடைய இதெல்லாம், பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குணநலன்கள், பண்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. பொண்ணுக்கு தம்பி மட்டும் கூட வந்திருந்தாண்டி ரொம்ப எங்களுக்கு பிடிக்குது. கடைசியில் ஒரு வாயை விட்டாங்க அவங்க பெரியமா. என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொண்ணு பிஇ படிச்சிருக்கிறா, அதுக்கு அதிகமான படிப்பாக இருக்கிற மாப்பிள்ளையா பார்க்க சொல்லியிருந்தா, இல்லை நாங்கள் பேசிக்கிறதெல்லாம் அப்படின்னாங்க. நான் பேசிக்கிறேன் ஒத்துக்குவா அப்படின்னா. சரிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எங்க சன்னு வானவே வானம், அந்த பொண்ணு வானம். ஏன்பா அவங்க தான் சரின்னு சொல்றாங்களாப்பா, பொண்ணு தான் ஒத்து வச்சுக்கிறது. இல்லைப்பா, அது எடுத்த உடனே முதல் கோணல் முற்றும் கோணல். எடுத்த உடனே அந்த பொண்ணு என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து நல்லா படிச்சிருக்கணும், பெரிய படிப்பாக படிச்சிருக்கணும்னு நினைக்குது. நான் வந்து ஆர்டினரி டிகிரி, அது பிஇ, அதனால வந்து அது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காதுப்பா. எடுத்த உடனே அது வந்து அது எப்படியா நாம் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு நல்ல இடமா போயிருக்கலாமே அப்படின்னு தான் நினைக்கும். எல்லாம் வானப்பா, தயவுசெய்து வான விட்டுருங்க நம்பி சொன்னேன். சரி என்னடா அது அப்படின்ட்டு அப்புறம் வந்து அவங்க புரோக்கர்கிட்ட சொல்லி, எங்களுக்கு சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. புரோக்கர்கிட்ட சொல்லி இது மாதிரி இல்லை வரல வானான்ட்டாங்க அப்படின்னு. அவங்க கஷ்டப்பட்டுருந்தாங்க, ஏன் வானான்ட்டாங்க, எதுக்கு வானான்ட்டாங்க. இல்லைம்மா அது என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே அது கட்டாயி போச்சு. அதுக்கப்புறமா அந்த பாப்பா வந்துச்சான். அப்புறம் வந்து அது வந்து நம்மளுடைய சொந்தத்திலே தான் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. ஏன் பரவாயில்ல, அந்த பொண்ணுடைய நல்ல நேரம் எங்களை விட ஒரு வசதியான ஃபேமிலியிலேயே நல்ல பெரிய இடத்துலயே போய் வாழ்க்கைப்பட்டு இருக்கிறது. ரொம்ப சிறப்பான இடம். பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களும். அது மாதிரி இன்னாருக்கு இன்னார் என்று அப்படின்னா அது அப்படியே நடக்கும் போல இருக்கு. அப்புறமா சரின்ட்டு அப்படியே காலம் போச்சு. என்னடா அது பொண்ணு கிடைக்கலேன்னு ஒரே கவலை எங்களுக்கு. என்னடா அது பொண்ணு இல்லை, சரி இதை வானம் இதை இது பண்ணிடலான்னா தம்பி வானன்ற அப்படி இவனும் சொல்லி பார்த்து ஒத்துக்க மாட்டேன்ட்டா அப்படி. அப்புறமா வந்து சேலம் பக்கத்துல இருந்து வாழப்பாடி அங்கிருந்து ஒரு மேட்ரிமோனி வழியா பார்த்தோம். நாங்கள் லைக் கொடுத்துருந்தோம், அவங்க லைக் கொடுத்துருந்தாங்க. பெரும்பாலும் மேட்ரிமோனியில் லைக்கு வந்து பொண்ணுங்க கொடுத்துருமோ எது கொடுத்துருமோ தெரியாது. நான் ஃபோன் பண்ணி கேட்டால் பொண்ணுக்கு அப்பா எடுப்பாங்க, பொண்ணு அம்மா எடுப்பாங்க. இல்லை இல்லை நாங்கள் அது மாதிரி கொடுக்கலையே அப்படின்வாங்க. இது பல முறை
இது மாதிரி ஒரு 100 ஜாதகத்துக்கு 100 முறை லைக் கொடுத்து நான் சொல்லலையே அப்படின்வாங்க. அதனால நான் வந்து சேலம் வாழப்பாடி இப்போ வாழப்பாடியிலேருந்து லைக் கொடுத்துருக்கு. ஃபோன் பண்ணி கேட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் மறுபடியும் அந்த பாப்பா கிட்ட பேசி நானே பேசிட்டேம்மா உங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களாம்மா? இல்லை சொல்லிட்டேங்க. எல்லாருக்கும் பிடிக்குது எல்லாரும் வர சொல்லியிருக்கிறாங்களா? திடீர்னு அங்கே வந்து நான் நீ சொல்லிட போகிறாங்கம்மா அப்படின்னு. இல்லைங்க எங்களுக்கு பிடிக்குது வர சொல்லுங்க வாங்க அப்படின்னு எங்கள் அப்பாட்டில் சொல்லியாச்சு. அவன் தான் சித்தப்பா அப்பா எல்லாத்தையும் சொன்னான். இல்லை நீ அவங்க நம்பர் கொடுங்க அப்படி ஒன்று அவங்க அப்பா ஆஃபீஸுக்கு போயிருந்தாரு. அவங்க சித்தப்பா நம்பர் கொடுத்தது பாப்பா. கொடுத்த உடனே அவர்கிட்ட நான் டைரெக்டாக பேசின உடனே பாப்பா சொல்லிச்சு, நாங்களும் பார்த்தோங்க, பிடிச்சிருக்குது எங்களுக்கு, ஜாதகம் பிழைச்சிருக்கு, நீங்கள் வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அதாவது பாப்பா லைக் கொடுத்துருச்சு நான் லைக் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லாத. சரி ஒரு வழியாக ஏதோ ஒரு ஒரு இதுவாக தான் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம். நான் எங்கள் வீட்டில் எங்கள் சன்னு இளையவன் நான் இளையவன் கூட வந்து ஞாபகம் இல்லை, இளைய மகன் சரி ஞாபகம் இல்லை. எங்கள் சகலப்பாடி நாங்கள் போகிறோம். 5 பேர் நான் 5 பேர் தான் நினைக்கிறேன். நாங்கள் 5 பேர் போகிறோம். போன உடனே கரெக்டாக வாழப்பாடி அங்கே போயிட்டு எங்களுக்கு லொக்கேஷன் இருந்துச்சுருந்தாங்க. எங்களுக்கு இருந்தாலும் சரியான லொக்கேஷன் தெரியல. ஆனால் அவங்க சித்தப்பா ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். நாங்களும் காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். இல்லைங்க நான் மெயின் ரோட்லேயே வந்து நிற்கிறேன், கரெக்டாக இந்த நம்பர் கார் வச்சுட்டு ஒயிட் கார் வச்சுட்டு நிற்பேன். நாங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக கார் வச்சுட்டு இருந்தார். போன உடனே அப்படி இறங்கினோடனே அவரும் வணக்கம் வச்சார். நாங்களும் கையெடுத்து வணக்கம் வச்சுட்டு போகலாங்க அப்படின்னு அப்புறம் இட்டுட்டு போனார், அழைச்சிட்டு போனார். போன உடனே சரி வீட்டுக்கு போனோம். வீட்டை பார்த்தா அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் எதுவும் முக்கியமான வேலையாக வரல. ஆஃபீஸ் வேலையை அன்றைக்கி தவிர்க்க முடியாத ஆஃபீஸ் வேலையை அவர் வர முடியலை பொண்ணுக்கு. அதனால் அவர் இல்லை, பொண்ணுக்கு அம்மா இருந்தாங்க. நானும் எங்கெல்லாம் போயிட்டு உள்ளே போயிட்டு உக்காந்தோம். பக்கத்தில் ஒரு பாப்பா உட்காந்துருந்துச்சு. அது ஆர்டினரி ட்ரெஸ்ஸு, ஆர்டினரியாக அது மட்டும் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பாப்பா உட்காந்துருச்சு. நாங்கள் நினச்சோம் அது ஒரு பொண்ணு ஒரு பையன் சொன்னாங்க. இது யார் தெரியலையே, இது மட்டும் உட்காந்துருக்குது அப்படின்ட்டு அது அசால்ட்டாக உட்காந்துருக்குது. நாங்கள் வரோம், யாரோ வராங்க அப்படின்னு அது மட்டும் உட்காந்துருக்குது. அது எங்களை பார்த்துச்சு, அது மட்டும் உட்காந்து கம்முன்னு இருந்தது. எந்த விதமான வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு எழுச்சி நிற்கலை, ஒன்றும் இல்லை, கம்முன்னு உட்காந்துட்டு இருக்குது. சரி யாரோ போல இருக்கு அப்படின்னு நாங்களும் நினச்சிக்கிட்டு எங்கள் சகலங்கிட்ட ஹோட்டல்லேருந்து பொண்ணு மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னு நினைக்கிறேன், என்ன தெரில, ஒரு வேளை தங்கச்சி கீச்சினோம் இல்லையே, ஒரு பொண்ணு தானே அப்படின்னு நாங்கள் பேசின்னு உட்காந்துருக்கோம். அவங்க அம்மா தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க எல்லாருக்கும். அப்புறம் சரிங்க நல்ல நேரம் வந்து சரி பொண்ணு காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே காஃபி எடுத்துகிட்டு வந்து அந்த பாப்பாட்ட கொடுத்து ஏமா குடும்பம் மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு அப்படின்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு இந்த பாப்பா எடுத்து கொடுக்குது எங்களுக்கு காஃபி. ஓ இதுதான் பொண்ணு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். எந்த விதமாக பவுடர் அடிக்கலை, எந்த ஒரு தலையை சீவி உடனே பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மேக்கப் இந்த எதுவும் சாதாரணமாக உட்காந்துக்குது. ரொம்ப சாதாரணமாக உட்காந்துக்குது. அப்புறம் வந்து நாங்கள்லாம் கொடுத்தோம். பொண்ணு பற்றி என்ன படிச்சது அப்படின்னு கேட்டோம். கேட்கலாம், அது எம்டி டாக்டர். அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது அப்படின்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. சித்தா எம்டி சரி அப்படின்ட்டு சரிங்க அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பிட்டு அப்புறம் வந்தோம். வந்த பிற்பாடு நாங்கள் ஃபோன் பண்ணோம். அப்புறம் நாங்கள் எங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னோம். தம்பி இன்னைக்கு நினைக்கலாம், தம்பி வந்து பையன் வந்துட்டு
அதிக படிச்சிருக்கிறவங்கள வேணான்னு சொன்னா அப்படியே நீ இந்த பொண்ணு இப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனா தம்பி சொன்னது என்னன்னா, பொண்ணு ஒத்துக்கிச்சுன்னா ஓகே. பொண்ணே வந்து பெரிய படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தா அது எடுத்த உடனே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்குதுன்னு அர்த்தம். அதனால பொண்ணு விருப்பப்படுத்துனா சரிப்பா அப்படின்னு. நாங்க கேட்டோம், எங்களுக்கு விருப்பங்க. பாப்பாவும் கேட்டோம், அதுக்கு விருப்பமா தான் நல்லா பிடிக்குதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா, அப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியில் அதான் எங்களுடைய பெரிய மருமகள் சித்தா எம்டி, டாக்டர். ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கத்து மனுஷாளுக்கு மாதிரி நம்ம பக்கம்லாம் ரொம்ப தொலைதூரம். ரொம்ப தூரத்தில் பொண்ணு கட்டினது எங்களுடைய வகையறாக்கள்லேயே அநேகமாக நாங்களாக தான் இருப்போம். அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் சேலம் பக்கம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப பரவாயில்ல. ஒரு 4, 5 வருஷமா பொண்ணு தேடி இருந்தாலும் ஒரு நல்ல இடமா, ஒரு நல்ல குணமான குடும்பத்தில் ஒரு சிறப்பான மருமகள் கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு, தம்பிக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொடுக்கணும் தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.